பேக் டு பவானி டிப்ஷியல். இதுக்குள்ள என்ன காட்டுறேன்னா, இது மும்பையில் வந்து கல்யாணம் மகாராஷ்டிரக்காரங்க போடுற மூக்குத்தி. இது கம்பல்சரி கல்யாணம் ஆகுதுன்னா இது வந்து கல்யாணத்துலேயே பெண்கள் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பூஜை இருக்கும், சத்யநாராயண பூஜை இருக்கும், பிள்ளையாரை பார்க்கணும். இங்கே சுமங்கலி பொண்ணுலாம் போடுவாங்க பாருங்க. சின்னது இருக்குது, இது சின்னது, இது பெருசு, இது பெருசு. பின்ன இது வந்து பாருங்க, இது ஒரு டைப் மூக்குத்தி. மகாராஷ்டிரக்காரங்களை கண்டிப்பாக கல்யாணத்தன்னைக்கு மூக்குத்தி இல்லாமல் தாலி கட்ட மாட்டாங்க. மூக்கு குத்துறவங்க கூட ஒட்டு மூக்குத்தி வச்சு தாலி கட்டுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் பெண்களுக்கு மூக்குத்தி. அது இவங்களோட ட்ரெடிஷ்னல். மூக்குத்தி எப்படி பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. தமிழ்நாட்டு சிலவங்க தங்கத்துலேயும் பண்ணி போடுறாங்க. அது சின்ன சின்னதாக போடுவாங்க பாருங்க. இது பாருங்க, இது வந்து லாக்கெட். இது மூக்குத்தி, இது மூக்குத்தி, இது மூக்குத்தி. எனக்கு சின்னது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இவங்களும் கம்பல்சரி போடுவாங்க அந்த மூக்குத்திலாம் பாருங்க. இதெல்லாம் பாருங்கள், ஜும்கா பாருங்கள். இது வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. இந்த ஜும்கா வந்து 120 ரூபா சொல்கிறாங்க. இது 120 ரூபாவா? கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? நிறைய மாடலாக இருக்குது கம்மல்லாம். இந்த செயின் ஐட்டம்லாம் பார்க்க வேண்டாம். கம்மல் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கம்மல் இருக்குது. இது ஃபுல்லாக மங்கள்சூத்திரம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் குட்டி கம்மல். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க. எனக்கு இந்த ஜும்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், நல்ல பட்டு சாரிக்கு ஏற்ற பெரிய ஜும்கா 120 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. நான் வெறும் விண்டோ ஷாப்பிங் தான், வாங்க மாட்டேன். அந்த அக்காவை நீ வாங்க மாட்டேன், நீ படம் முடிச்சது போதும் போடின்னு என்னை கம்மலை தூக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. மும்பையில் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து பாவம் வெளியே போய் இது ஷாப்பிங் பண்ண முடியலன்னா கூட ட்ரெயினில் வச்சு வேலைக்கு போன மாதிரி ஆச்சு, ட்ராவல் பண்ண மாதிரி ஆச்சு, ஷாப்பிங் பண்ண மாதிரி ஆச்சு. விண்டோ ஷாப்பிங் நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டே, அதனால தான் மேகா ப்ளாக்னால ட்ரெயின் காலேருந்து இல்லை. அதுக்கப்புறம் கடைசி ட்ரெயின் அப்போது கடைசினா ஒரு 3 மணி நேரம் எல்லாம் ரயில்வே ட்ராக்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அதனால் வந்து எவ்ரி சண்டே வந்து 2-3 மணி நேரம் மேகா ப்ளாக் இருக்கும். அதனால் ட்ரெயின் காலியாக இருக்குது, இல்லைன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நானும் ஜம்முன்னு உட்காந்து போய்கிட்டு இருக்கேன். எப்போவுமே நான் சண்டே வந்து கடைக்கு போக மாட்டேன், ஏன்னா வீட்டு வேலைலாம் இருக்கும். ஏன்னா நேற்றுமே நான் வந்து கடைக்கு போகாதனால வந்து நிறைய எங்கள் பில்டிங்கில் 4-5 கணபதி, பின்ன எங்கள் அக்கா வீட்டு கணபதி, பின்ன எங்கள் அக்கா வீட்டு பையன் பில்டிங் கணபதின்னு நேற்று கடைக்கு போக முடியல. அதனால் பின்ன இன்றைக்கி கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது. இந்த மெயின் வந்து இன்றைக்கி இந்த 3வது அக்கா வீட்டுக்கு பிள்ளையாரப்பா டாட்டா பைக்கு போகிறாரு. எனக்கு அங்கே போய் விசர்ஜன் பண்ணணும்னு ஆசை. அதனால் நானும் வந்து போவேன். ஏனென்றால் என் வீட்டு ஒரு 4 வருஷம் பிள்ளையார் வைக்கல. உங்களுக்கும் தெரியும், போன வருஷம் வீடியோ பார்த்துருப்பீங்க, எந்த கிளிப்பிங் எடுத்து பாருங்கள். பின்ன அதனால் இன்றைக்கி அவங்க வீட்டு விசர்ஜன். ஏன்னா எங்கள் அக்கா மகா வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து 2வது நாள் விசர்ஜன் பண்ணுற வரைக்கும் கூடயே இருந்தெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. சரி, அதனால் இன்றைக்கி அவங்க வீட்டில் பிள்ளையார் இல்லை. அதனால் அவங்களுக்கு போய் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப். இல்லை, நான் எது பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டேன், எனக்கு பணம் தெரியாது. இருந்தாலும் இப்போ கூட நின்னாலும் அது ஒரு ஹெல்ப் தானே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம துருபே ஸ்டேஷன் இன்னும் எனக்கு இறங்குறதுக்கு 3 ஸ்டேஷன் கழிச்சு நான் இறங்குவேன். மோஸ்ட்லி நிறைய ஆஃபீஸ்லாம் சண்டே லீவு தான். சிலவங்களுக்கு ஒருத்துக்கு அர்ஜென்ட் வேலை இருந்தால் இருக்கும். வேறு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நம்ம விண்டோ ஷாப்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயினில் ஏதாவது விண்டோ ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களா, ரியல் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களா, எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வந்து 2 ஸ்டாப்பில் இறங்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கடையில் போயிட்டு நமக்கு வேலையும் இருக்குது, பிள்ளையாரப்பாவுக்கு டாட்டா பாய்க்கு பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். டாட்டா பை பை, லவ் யூ. இன்னும் நல்ல வீடியோ நம்ம சந்திக்கிறேன். பாய், லவ் யூ. பார்த்துக்குங்க. இது நம்ம துருபே ஸ்டேஷன்.